இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா, தலைமை பண்பு கொண்ட ரிஷபராசி நண்பர்களே, நீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா, சுதந்திரமாக தான் இருக்க விரும்புவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அமைதியான குணம் கொண்ட நீங்க பார்த்தீங்கன்னா, எதிலுமே அமைதியை தான் விரும்புவீங்க. அன்பு ஆகியவற்றை நீங்க அன்பான பிரசாதத்தை போல மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க. உங்களை எப்போதுமே பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்க வேண்டும்னே நினைப்பீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கான வெற்றியை தேடி தருங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மேலும் நாம் ரிஷப ராசிக்கு நடக்கக்கூடிய கிரக நிலைகள் மாற்றத்தால் நடக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்திடுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனுடைய அருளால் உங்களுக்கு பணமழை கொட்ட போதான். மேலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திருமண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலைகள் பற்றி தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் உங்களுக்கான அற்புதமான மாற்றங்களை தேடி தருங்க. அது மட்டும் இல்லைங்க, நாச்சியார் திருமொழி கேட்பதும் படிப்பதும் உங்களுக்கான வெற்றியை கூடுதலாக பெற்றுத்தரும். தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் தாங்க சிம்ம ராசிக்கு பிரவேசம் ஆகியிருக்கார். சுக்கிர பகவானும் ஆகஸ்ட் 22ஆம் தேதியில் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வரப்போறாரு. கண்ணியில் செவ்வாய்னு, கும்பத்தில் ராகுன்னு, மீனத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்குதுங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்தவரை ரிஷப ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், தெய்வ வழிபாடு முறைகளை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த மாதம் பொறுத்தவரை ஒரு அற்புதமான மாதம் தாங்க. ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா தனசாத்திர காரகனோடு சேர்ந்திருக்கிறாரு. குருவும் சுக்கிரன் யோகம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருங்க. எதிர்காலத்தை பற்றிய கனவு உருவாகக்கூடிய ஒரு காலம்தான் இது. சனி பகவான் லாபத்தில் வக்கரமாக அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய தொழிலை தொடங்கி அதில் வெற்றி காண போகிறீங்க. பார்ட் டைம் கூடுதல் வருமானம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளை எப்போதுமே பணம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. இந்த மாதத்தில் உங்களுடைய சுக்கிரன் தனஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து இருப்பதால் பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அமர்ந்திருப்பதால் வாக்கினால் பலரையும் நீங்கள் வசப்படுத்தக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. முகம் பேச்சு வசீகர பெருகக்கூடியதுங்க. எப்படியாவது நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டுகின்ற எண்ணத்தில் முயற்சி செய்கின்ற அனைத்து முயற்சிக்கும் உங்களுக்கான வெற்றி தேடி வருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆன்மீகவாதிகளுடன் தொடர்பு ஏற்படுது. குடும்ப பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போது நிலைத்திருக்கும். குடும்பத்துடன் இணைந்தே நீங்கள் இருக்க போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகிடும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சற்று கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து செல்வது குடும்ப ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் உதவியாக இருக்குங்க. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தைரிய ஸ்தானத்தில் அமர்வதால் பேச்சு கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகரிக்க போகுது. ஆட்டிடியூட், வணிகம், ஜோதிடம், கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரித்திடுங்க. 2ஆம் இடத்துல அதிபதினு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல அமர்ந்து பிபிஓ சென்டர்களை வேலைவாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைத்திடலாம். ரிஷப ராசினர் பலரும் பெயர் மாற்றம் செய்து கொள்ள போகிறீங்க. முக்கியமான ஒப்பந்தங்களை இந்த மாதத்தில் கையெழுத்து போட போகிறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சந்திர பகவானுடைய இந்த மாதம் 6ஆம் இடத்துல தொடங்கி 7ஆம் இடத்துல முடிகிறாரு. இதனால் உங்களுக்கான உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். புதிய செயல் தொகைகளை தொடங்குவீங்க. செய்கள் வேகம் பெருகிடும். குடும்பத்தினுடைய உழைப்பு உங்களுக்கு பின்னால் இருக்க போகுது. நெருங்கவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைத்திடுங்க. மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பயணங்கள் அதிகம் செல்ல வேண்டியதாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தம்பதி வாழ்க்கையில் சிறு சிறு குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடியிருக்கக்கூடிய வீடுகளில் வாஸ்து குறைபாடுகள் ஏற்படுத்தி தரப்போகிறாரு. பள்ளி வீட்டில் சத்தம் இடுகிறதான்னு பார்க்க வேண்டும். இல்லைனா தெய்வ அனுகூலம் குறைவாக கூட இருக்கலாம். அர்த்தமாக சொல்லப்படுது. வாஸ்து கோளாறுகளை தென்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் தாயின் உடல்நலனை கவனமாக பார்த்துக்கோங்க. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். வயிறு சம்பந்தப்பட்ட
பிரச்சனை வர நேரிடலாம். இதயம் வீடு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்த வளர்ச்சியை பெறுவீங்க. தொழிலில் உங்களுக்கான நல்ல லாபம் கிடைத்திடுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் உண்டாகிடும். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி பெறுவீங்க. மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் செவ்வாயில் சனி பார்ப்பதால் உங்கள் பிள்ளைங்கள் முரண்டு பிடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இதனால் உங்களுக்கு கோபம் அதிகம் ஏற்படலாங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா சனி பார்ப்பதால் பிள்ளைகளுடன் நீங்கள் கருத்து வேறுபாடுகள் தோன்றிடும். மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பில் பிரச்சனை இருப்பவங்க உரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது ரொம்பவே நல்லதுங்க. சனி வக்கரமாக இருப்பதால் நீங்கள் 2வது திருமணம் செய்ய வேண்டும் நினைப்பவங்க ஏமாறக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமணம் பொறுத்தவரை கவனமாக இருங்க. வரம் பார்க்கும் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சற்று நன்றாக யோசித்து பாருங்க. பதவி உயர்வு, புதிய வேலை போன்றவை உங்களுக்கு கிடைத்திடுங்க. வராகி அம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். ரிஷப ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள்னு ரோகிணி மற்றும் மற்ற நட்சத்திரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. கிரக நிலைகளாக பார்த்தீங்கன்னா தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன்னு, குரு, சுக்கிரன்னு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனுங்க, சுகஸ்தானத்தில் கேதுன்னு, பஞ்சம ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன்னு, செவ்வாய் தொழில ஸ்தானத்தில் சனின்னு, ராகுன்னு கிரக நிலைங்க அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல யோகமான ஒரு மாதம் தாங்க. உங்களுக்கான நல்ல பலன்கள் அதிக பெற போறீங்க. பணவரத்து அதிகரித்திடுங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகலாம். அதனால் மனதை எப்போதுமே தெளிவாக வச்சிடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிக்காதீங்க. சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கான அனுகூலம் உண்டாகும். பெற்றோர் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். புதிய நபர்களுடைய நட்பு கிடைத்திடும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்படுவது நல்லது. பெரிய அதிகாரிகளுடைய சொற்படி கேட்டு நடப்பது இந்த காலத்தில் ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தில் இதுவரையுமே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிடும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உறவு பலப்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளால் உங்களுக்கான மகிழ்ச்சியுடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றி செய்ய போகிறீங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் காரிய அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் இருக்கலாங்க. அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லது. மாணவர்களுக்கு பொறுத்தவரை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. படிப்பில் கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய பாடங்கள் படிப்பதில் கவனம் குறைய நேரிடலாம். நன்கு படிப்பது ரொம்பவே நல்லது. பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு பெருக போகுதுங்க. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை செய்தீங்கன்னா அது நல்லபடியாக அமைந்திடுங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள் பொறுத்தவரை உங்களுக்கு விரோதங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கலாம். உங்கள் மனோதிடத்தை நீங்கள் குலைக்கக்கூடிய அளவிற்கு இப்போது உங்களுக்கு எதிர்களால் தொல்லை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கோ உங்கள் தொழிலுக்கோ சில சோதனைகள் கூட ஏற்படுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நற்பலன்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை இருந்து விடுபட்டு சாமர்த்தியமான முடிவுகளை எடுக்க போறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மகளால் பெருமையுடன் கீர்த்தியுடன் செயல்படுவீங்க. மன நிம்மதியான ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை 1, 2ஆம் பாதங்களில் இந்த மாதத்தில் உங்களுக்கான வருமானம் பொறுத்தவரை பெருகிடும். செலவுகள் கூடத்தான் செய்யும். மனம் இருக்க நினைக்கி புதிய தெம்புடன் செயல்படுவீங்க. நீண்ட நாளாக நீங்கள் நோயால் அவதிவுற்று வந்தீங்கன்னா மருத்துவமனையில் இருந்தவங்களுக்கு கூட குணமடைந்து உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போறீங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகிடுங்க. குடும்ப சண்டைகள், தெய்வ ஆராதனைகள், திருமண வைபவங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆகவே பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியம்னு சொல்லுவோம். அந்த வகையில் ரிஷபராசி நண்பர்களுக்கு வருடத்திற்கு நீங்கள் ஒரு முறையாவது முடிந்தால் பார்த்தீங்கன்னா அமாவாசை பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் அப்படி வழிபாடு செய்யும் போது பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற தாமரை மலர், மல்லிகை பூ வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவது உங்களுக்கான சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு, வெள்ளிக்கிழமைகளும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளத்தை பல மடங்கு பெருக செய்திடுங்க. இந்த ஒரு வழிபாடை தொடர்ந்து செய்து வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நன்மைகள்
அளவில்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த பதிவில் ரிஷபராசி நண்பர்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.